ஹாய் கைஸ், நம்ம எல்லாருமே இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அது என்னென்னா, நம்ம ஒரு இமேஜை நமக்கு வேணுங்கிற சைஸில் க்ராப் பண்ணும்போது ஒன்றா நம்ம ஆப்ஜெக்ட் மேலே லாஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், இல்லைனா கீழே லாஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்காக நான் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். இந்த மெத்தட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் என் கிளிக் பண்ணி ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த சைஸில் நீங்கள் க்ராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமென்ஷனுக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிடுங்க. நான் 1920 x 1080 சைஸ்க்கு இந்த இமேஜை க்ராப் பண்ணணும்னு நினச்சேன், பட் அது முடியல. ஸோ அதனால் நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த இமேஜை ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த நியூ டாக்குமெண்ட் லேயரில் பேஸ்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் T கிளிக் பண்ணி ஷோ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல்ட் கீயை ஹோல்ட் பண்ணி ஜஸ்ட் அந்த இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாலுமே கூட டாப் சைடு மேட்ச் பண்ணிட்டோம். ஹைட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் ஸ்ட்ரோக் வந்திருக்கு. செலக்ட் கிளிக் பண்ணி இதில் சப்ஜெக்டை சூஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு இந்த இமேஜில் சப்ஜெக்ட் செலக்ட் ஆயிடுச்சு. நான் குயிக் மார்க்ஸ் யூஸ் பண்ணி செலக்ட் ஆகாத சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஓவர்ஃபில் ஆகிருக்கு. இரேஸ் டூல் பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு இரேஸ். ஓகே, சப்ஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது கண்ட்ரோல் ஆல்ட் டி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபெதர் செலெக்ஷன் வரும். அதில் 1 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கண்ட்ரோல் ஜே கீ ப்ரெஸ் பண்ணி நம்ம சப்ஜெக்டை பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு டூப்ளிகேட்டாக க்ரியேட் பண்ணிடுங்க, இது மாதிரி. ஓகே, இப்போது ஃபஸ்ட் லேயரை இதுக்கு சப்ஜெக்ட் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ சப்ஜெக்டை ஆஃப் பண்ணிடலாம். பிஜின்னு கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் லேசர் டூலை பிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் நம்ம சப்ஜெக்டை மட்டும் ரஃபாக ஒரு செலெக்ஷன். இப்போது எடிட் கிளிக் பண்ணி கீழே ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கண்டென்ட் அவேருங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சப்ஜெக்டை விசிபிள் பண்ணுங்கள். பேக்ரவுண்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெச். நம்ம சப்ஜெக்டை சேம் பொசிஷனுக்கு மூவ் பண்ணிட வேண்டியதுதான். தட்ஸ் இட் கைஸ். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் இது மாதிரி க்ராப் பண்ணும்போது சப்ஜெக்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் பேக்ரவுண்டு மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணி எனக்கு வேணுங்கிற சைஸை க்ரியேட் பண்ணிக்குவேன். நீங்கள் இது மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது சப்ஜெக்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்படி அன்சைஸ் இமேஜை உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் கன்வெர்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறத கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச வரை வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.